அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு குறித்த நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக மற்றும் யூடியூப் கமெண்ட்ஸ் வாயிலாக நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ அதற்காக ஒரு சிறப்பு வீடியோ தான் இது. எம்ப்ளாய்மெண்ட் கார்டுனா என்னன்னு சார்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டுனா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் 10வது படித்தப்போ உங்கள் ஊர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி ஒரு அட்டை ஒன்று கொடுத்துருப்பான். ஒரு ஸ்லிப்பு மாதிரி பெருசாக ஒன்று கொடுத்துருப்பாங்க போஸ்ட் கார்டு சைஸில். அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. நாளடைவில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கணினிமயமாக்கப்பட்ட பிறகு நாளடைவில் அதெல்லாமே சிஸ்டமைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் ரினியூவல் பண்ண சொல்லியிருந்தாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பிரத்யேகமான ஒரு ஐடி, லாகின் ரெண்டுத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தவறவிட்டவர்களும் அதிகம், அந்த வாய்ப்பில் அட்டையை தொலைத்தவர்களும் அதிகம். ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். இப்போ இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கீழே குரூப் 4 எக்ஸாமில் ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, டிராட்ஸ்மேன், ஃபீல்ட் சர்வேயர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ குறித்த அத்தனை வேலை பணிகளுக்கும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம், கொண்டு போங்க. ரினியூ பண்ணலனாலும் பரவாயில்ல, கொண்டு போங்க. ஏன் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு வேலை கிடைத்து விட்டது. ஸோ உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் கார்டை சரண்டர் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டை நீங்கள் குறிப்பிட்ட எங்கே வேலை கிடச்சதோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சரண்டர் பண்ணிடணும். சார், நான் இந்த வேலை இல்லாமல் நான் வேறு வேலையில் இப்போ குரூப் 2 போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுறேன் சார், குரூப் 4ல் இருந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி குரூப் 2A இல்லைனா குரூப் 2 பாஸ் பண்ணி போயிடுறேன், அங்கே எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்க மாட்டாங்களா சார்ன்ற ஒரு கேள்வி வரலாம். பணியில் இருப்பவர்கள் நீங்கள் என்ஓசி சப்மிட் பண்ணால் போதுமானது. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு சப்மிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த சப்போஸ் குரூப் 4 ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த எல்லாமே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எல்லாமே அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருமா, ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குமா, என்னுடைய ப்ரமோஷன் லெவலில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் லெவலில் பாதிக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? இந்த தகவலை ஃபஸ்ட்டு நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவலை கொடுத்த நண்பர் கௌதம் அவர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு அவர் இந்த தகவல் கொடுத்துருந்தார். நண்பர் கௌதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லாதவங்களுக்கு ஒரு 20 ரூபாய் பாண்டு பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. உறுதிமொழி பத்திரம் 2019ஆம் ஆண்டு வருடம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வேட்டவளம் திருக்கோயிலூர் ரோடு கதவு எண் 201 என்ற விலாசத்தில் வசிக்கும் வர்கீஸ் குமாரர் 27 வயதுள்ள ஜாய் ஆகிய நான் சத்திய பிரமாணத்தின் பேரில் உறுதியாய் கூறுவது, நான் மேற்கொண்ட விலாசத்தில் வசித்து வருகிறேன். நான் ME விண்வெளி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதுவரை படித்துள்ளேன். நான் 10ஆம் வகுப்பு முதல் ME வரை இந்நாள் வரை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. தற்போது நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்று கிராம நிர்வாக அலுவலராக தேர்ச்சி பெற்றுள்ளேன். இதில் உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்கள் எதுவும் இல்லை பொய்யான தகவல் என பின்னர் கண்டறியப்பட்டால் சட்ட நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுகிறேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். மேற்கண்ட தகவல்கள் யாவும் உண்மை என்று நேரில் தெரியும் என்று உறுதி கூறி இன்று 26/2/2019 திருவண்ணாமலையில் என் முன்பாக கையொப்பம் செய்தார். நோட்டரி வக்கீல் கிட்ட நீங்கள் ஒரு சைன் வாங்கியிருக்கணுங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாண்டு பத்திரம் உங்கள் ஆஃபீஸில் கேட்டால் கொடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் மட்டும் கொடுங்க. உடனே சார் நான் இப்போவே போய் வாங்கி வச்சுக்குவான்னு சொல்லி கேட்க வேண்டாம். நீங்கள் போங்க, ஜாயின் பண்ணும்பொழுது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லைன்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலே அவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் விஏஓ செலக்ட் ஆகிருக்கிறதுனால ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பத்திரப்பதிவு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மற்ற துறைகள் எப்படி இருக்குன்னு உடனடியாக சொல்ல முடியாது, பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். எங்களை அன்அகாடமியில் பின்தொடர அன்அகாடமிக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எங்களுடைய லெசன்ஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.